தமிழர்கள் ஹிந்தி பேச முடியாது, இது தெரியாத வரை. நான் இப்ப ஹிந்தி சூப்பரா பேசுறேன். ஆனா நான் ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர். நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்னா என்னன்னா, என்னோட தாய்மொழி ஹிந்தி கிடையாது. நான் பிறந்து வளர்ந்த ஊர்லயோ என்னோட ஃபேமிலிலயோ யாரும் ஹிந்தி பேச மாட்டாங்க. அதனால நான் ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர். நான் ஹிந்தி பேசி பழகும் போது லேசா ஹிந்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை தடுக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. இதுதான் மென்டல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, தமிழர்கள் எல்லாருக்குமே ஹிந்தி படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மென்டல் பிளாக் இருக்கும். என்னோட ஹிந்தி டீச்சர் சொன்ன ஒரு விஷயத்தால எனக்கு இந்த மென்டல் பிளாக் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னாலயும் ஹிந்தி பேச முடியல. எனக்கும் என்னோட மென்டல் பிளாக் சரியாயிடுமா? வீடியோ முழுசா பார்த்து முடிச்சீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடும். அவசரப்பட்டு இங்கிலீஷ் டீச்சர் ஆயிட்டேன். பேசாம ஹிந்தி டீச்சர் ஆயிடலாம். நீங்க டீச்சரே ஆகாம இருந்திருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். பிரியா மிஸ் மாதிரி 2 வருஷம் 3 வருஷம்னு ஹிந்தி படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வெறும் 3 மாசத்துல ஹிந்தி அழகா பேசணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும் போது ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், ஆனா ஆஃபீஸ்ல டைம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மெசேஜ் பண்றீங்க. கவலையே படாதீங்க. நம்மளோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமில எவ்ரி வீக் புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதனால பொறுமையா நீங்க ஆஃபீஸ்ல டைமை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹிந்தி வித் சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர 10 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு 10 டைம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வர புது வீடியோவோட நோட்டிபிகேஷனை நீங்க உங்க மொபைல்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனா இருக்கும். என்னோட ஹிந்தி டீச்சர் எனக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க. ஒரு கதை மாதிரி இருந்தது. ஒரு 7-8 லைன்ஸ் இருந்தது. ஹிந்தியில இருக்கிற இந்த கதையை போய் தமிழ்ல எழுதிட்டு வா அப்படின்னு என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தமிழர்கள் ஹிந்தி பேச முடியாததுக்கான காரணம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இத போய் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வா, அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட, அந்த காரணத்தை தான் அந்த பேராகிராஃப்ல உங்க ஹிந்தி டீச்சர் எழுதி கொடுத்துருப்பாங்க. படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எங்க ஒழுங்கா ஹிந்தி தெரிஞ்சாதானே ஹிந்தி புரியறதுக்கு. எப்படி அது வந்து உங்க ஹிந்தி டீச்சர் கிட்ட நீங்க ஹிந்தி படிச்சுட்டு இருக்கும் போது, படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, அத சொன்னேன். அந்த ஹிந்தி பேராகிராஃப் ஒரு கதை மாதிரி இருந்தது. நானும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சேன். एक कमरे में एक गोरा चिट्ठा आदमी, एक गांव में एक किसान रघुता था। कुछ दोस्त एक नन्ना मुन्ना बच्चा नाश्ता करने के लिए बैठे थे। एक ஒரு कमरे में, கம்ரேனா ரூம், கம்ரே மேனா ரூம்ல, ஏக் ஒரு, கோரானா வெள்ள, சிட்டா இந்த கோரா சிட்டா ரெண்டும் சேர்ந்ததுதான் வெள்ள அப்படிங்கிறது, ஆத்மி மனுஷன், குச் கொஞ்சம், தோஸ்த் நண்பர்கள், ஏக் ஒரு, நன்னா முன்னா அப்படின்னா ரொம்ப குட்டியான சின்ன வயசு பச்சா குழந்தை, நாஸ்தா அதாவது சாப்பாடு. ஜெனரலி நாஸ்தா அப்படிங்கிறது நம்ம காலையில சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். கர்னே கேலியே, கர்னா அப்படின்னா செய்யறது, கர்னே கேலியே அப்படின்னா செய்யறதுக்காக, கேலியே அப்படின்னா அதுக்காக இதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கேலியே. கர்னே கேலியே அப்படின்னா நாஸ்தா செய்யறதுக்காக, மீனிங் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. பேட்டே தே, இங்க பாருங்க டே தே வருது. இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக நீங்க இந்த பேட்டே தே சவுண்ட் யூஸ் பண்றீங்க, அப்புறம் தே சவுண்ட் யூஸ் பண்றீங்க. சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்படி ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஏக் பால்டி மே பானி ரக்கா ஹுவா தா, இவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கெட்ல அங்க தண்ணி வச்சிருக்கு. ஏக் ஒரு, பால்டி பால்டி தான் பக்கெட், பால்டி மே அப்படின்னா பக்கெட்ல, பானி தண்ணி, ரக்கா ஹுவா தா ரக்கானா வச்சிருக்கு, ரக்காதா அப்படின்னு சொல்லலாம். ரக்கா ஹுவா தா அப்படின்னா யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஹுவா யூஸ் பண்றீங்க. ரக்கா ஹுவா தா, ஹுவாவை போட்டு நீங்க பேசினாலும் ஹுவாவை எடுத்துட்டு ரக்காதா அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், பெருசா தப்பு ஒண்ணும் இல்ல. நாஷ்தா கர்னே சே பெஹலே ஹாத் தோயே தே பானி சே, அந்த பக்கெட்ல இருந்த தண்ணிய வச்சு இவங்க எல்லாரும் கை கழுவிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. நாஷ்தா கர்னே சே, நாஷ்தா அதாவது பிரேக்ஃபாஸ்ட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு, கர்னே சே பெஹலே
இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நாஷ்தா கர்னே கேலியே அப்படின்னு போட்டோம்ல, பண்றதுக்காக அப்படின்னு. இங்க பாருங்க, நாஷ்தா கர்னே சே பெஹலே அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடி. இந்த சே பெஹலே இது சேர்த்தே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. எப்பெல்லாம் பெஹலே சொல்றீங்களோ அப்ப சே பெஹலே அப்படின்னு தான் மோஸ்ட்லி வரும். நீங்க அதை போட்டு பேசுனீங்கனாலே அழகா இருக்கும். சே பெஹலே அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்ப இந்த கர்னேக்கு பதிலா பாருங்க, ஆனே சே பெஹலே அப்படின்னு போட்டீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி. ஜானே சே பெஹலே அப்படின்னு போட்டீங்கன்னா போறதுக்கு முன்னாடி அப்படி ஆயிடும். ஹாத்னா கை. இந்த பானி சேங்கிறத நீங்க முன்னாடியும் போடலாம் பாருங்க. கர்னே சே பெஹலே பானி சே ஹாத் தோயே தே. அந்த பானி சேங்கிறது பின்னாடி வந்தாலும் தப்பு இல்ல, ஹாத் தோயே தேக்கு முன்னாடி பானி சே வந்தாலும் தப்பு இல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். ஜென்ரலி புக்ல அப்படிதான் எழுதியிருப்பாங்க, பானி சேங்கிறது பின்னாடி எழுதிருக்க மாட்டாங்க. பட் நான் ஏன் இங்க படிக்கிற எல்லா சென்டென்ஸ்லயும் வேர்ட்ஸை முன்ன பின்ன ஜம்பிள் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க பேசும்போதே அப்படி பேசி பழகிக்கணும். பானி சே ஹாத் தோயத்தே அப்படின்னு ஒரு ஆர்டரா போயிட்டு இருந்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து ஹாத் தோயத்தே பானி சே அப்படின்னு சொன்னா நீங்க முழிப்பீங்க. இது என்ன ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு, ஒன்னு முன்ன இருக்கு ஒன்னு பின்ன இருக்கு, என்னன்னே புரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ பேச்சு வழக்குல ஹிந்தில வந்து வேர்ட்ஸ் முன்ன பின்ன போட்டு பேசுறது காமனான விஷயம். அதனால நீங்க வந்து படிக்கும் போதே இந்த மாதிரி ஜம்பிள்டு வேர்ட்ஸா இருந்தா அந்த மாதிரியே கூட பேசி பழகிக்கோங்க. கழுவுனாங்கிறது ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்கல்ல இங்க, அதனால என்ன பண்றீங்க, தே போடுறீங்க. சமைக்கிறவர் அப்பதான் சாப்பாடு எடுத்துட்டு வராரு. பாவர்ச்சி நாஷ்தா லாயா. பாவர்ச்சி அப்படின்னா செஃப் இல்லனா குக் அப்படின்னு சொல்லலாம். நாஷ்தா அப்படின்னா சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட். लाया அப்படின்னா கொண்டு வந்தாரு. नाश्ते में उड़द की दाल, चाय, अचार, टोस्ट और नारंगी थे. नाश्ते में அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல அப்படிங்கிறதுக்கு नाश्ते में उड़द की दाल அப்படின்னா உளுந்துல செஞ்ச பருப்பு இருந்துச்சு, சாய் டீ இருந்தது, அச்சார்னா ஊறுகாய் இருந்துச்சு, டோஸ்ட் பிரெட்டை வந்து நெய் போட்டு வறுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேரு பிரெஞ்சு டோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டோஸ்ட் இருந்துச்சு. ஆர் அதுக்கப்புறம் அது கூட ஆருங்கிறது இது எல்லாத்துக்கும் கூட நாரங்கினா ஆரஞ்சு இருந்துச்சு. சோ நிறைய ஐட்டம் சொல்லியிருக்கனால கடைசியில என்ன போட்டிருக்கீங்க பாருங்க, தே போட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில இன்னும் ஏதோ இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதான் இல்ல, கதை முடிஞ்சிருச்சு. அவங்க சாப்பிட உட்காந்தாங்க, பக்கெட்ல தண்ணி இருந்து கை கழுவிட்டு சாப்பிட உட்காந்தாங்க. குக்கு ஃபுட் கொண்டு வர்றாரு, அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கே. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்ல வச்ச ஐட்டமுக்கும் நம்ம ஹிந்தி பேச முடியாததுக்கும் என்ன சம்மந்தம்? நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிருந்த கதையை பார்த்து என் ஹிந்தி டீச்சர் ஒன்னு சொன்னாங்க. அதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம பார்த்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, एक कमरे में एक गोरा चिट्टा आदमी, कुछ दोस्त, एक नन्ना मुन्ना बच्चा नाश्ता करने के लिए बैठे थे. இதுல கம்ரே அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ரூமுக்காக கம்ரேன்னு பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த வார்த்தை இத்தாலிய மொழியில இருந்து வந்தது. கோரா சிட்டால கோரா சான்ஸ்கிரிட், சிட்டாங்கிறது பஞ்சாபி, ஆத்மி அப்படிங்கிற வார்த்தை அரபு மொழியில இருந்து எடுத்தது, அரபிக். குச் அப்படிங்கிற வார்த்தை இத கரிபோலி அப்படின்னு சொல்லுவாங்க, கடிபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வட இந்திய மொழி. ஹிந்திக்கு முன்னாடி அங்க இந்த மொழி தான் இருந்துச்சு. தோஸ்த் அப்படிங்கிறது ஒரு உருது வார்த்தை, நன்னா அப்படிங்கிறது ஒரு குஜராத்தி வார்த்தை, முன்னா அப்படிங்கிறது ஹிந்துஸ்தானி மொழியில இருந்து வந்திருக்கு. பச்சா, நாஷ்தா இதெல்லாம் பாரசீக மொழி, அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜ். பேட்டோ, பேட்டே இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கு. ஹிந்தில ஹிந்தியை தவிர மத்த எல்லா மொழியும் இருக்கும் போல. ஆமா, கரெக்ட். பக்கெட்டுக்கு பால்டின்னு சொன்னோம்ல, அது போர்ச்சுகீஸ் மொழியில இருந்து எடுத்தது. அந்த கடைசியில யூரோப்ல ஸ்பெயின் பக்கத்துல இருக்கிற போர்ச்சுகலா? அதே போர்ச்சுகல் தான். பானி, தண்ணிக்கு பானின்னு சொல்றது பிராகிருத மொழியில இருந்து எடுத்தது. பாவர்ச்சிங்கிறது துருக்கிய மொழியில இருந்து எடுத்தது, அதாவது டர்கிஷ். உரது அதாவது உளுந்துங்கிறது தமிழ் மொழியில இருந்து எடுத்தது. வாட் a medical miracle. இந்த சின்ன ஹிந்தி பேராகிராஃப்ல இத்தனை லாங்குவேஜோட வேர்ட்ஸ் இருக்கா? இந்த சென்டென்ஸ்ல நம்ம பார்த்த தால் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட், சாய்ங்கிற வார்த்தை சைனீஸ் வார்த்தை, டோஸ்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, நாரங்கி அப்படிங்கிறது ஸ்பானிஷ் வேர்ட், அச்சார் அப்படிங்கிறது அரவாக்கான் அப்படிங்கிற சவுத் அமெரிக்கா மொழியில இருந்து வந்திருக்கு. ஓ, சவுத் அமெரிக்காவையும் விட்டு வைக்கலையா? இந்த எட்டிமாலஜி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதாவது வேர்ச்சொல் பத்தின ஆய்வு இருக்குல்ல, அதை வந்து எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னோட ஹிந்தி டீச்சர் சொன்னாங்க, தமிழர்கள் ஹிந்தி படிக்கும் போது ஹிந்தி ஒரு அந்நியமான மொழி அப்படின்னு நினைச்சாலும் படிக்க முடியாது, நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க பேசுற மொழி அப்படின்னு நினைச்சாலும் படிக்க முடியாது. முதல்ல ஹிந்திய ஒரு மொழி அப்படின்னு பார்க்க கூடாது, அது
பல மொழிகளோட சங்கமம். அதாவது ஹிந்தி இஸ் தி அமால்கமேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ். பல மொழிகள் இருக்கிற வேர்ச்சொல் ஹிந்தில இருக்கு. நம்ம ஹிந்தி கத்துக்கும் போது ஹிந்திங்கிற ஒரு மொழியை கத்துக்கல, பல மொழிகளோட வேர்ட்ஸையும் சேர்த்தே பழகுறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஹிந்தியை நம்ம சரிவர புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம்னா பல சர்வதேச மொழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். என்னோட ஹிந்தி டீச்சர் இதை சொன்ன உடனேயும் எனக்கு பரவாயில்ல, அப்ப நம்ம ஹிந்தி படிச்சதுல ஒரு புண்ணியம் இருக்கு. என்னைக்காவது நான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் ஏதாவது கேட்கும் போது அதுல இருக்கிற சில பல வேர்ட்ஸ் எனக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, உலகத்துல 60 கோடி பேர் ஹிந்தி பேசுறாங்க. இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் லிஸ்ட்ல 4வது பெரும்பான்மை மொழியா ஹிந்தி இருக்கு. தினமும் 5 நிமிஷம் ஒதுக்கி 7 நாள்ல ஹிந்தி பேச ஒரு டெக்னிக் இருக்கு. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, போய் லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்க.